Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. இந்த அழகிய ஈமானிய தருணத்திலே நாங்கள் 1447வது ஹிஜ்ரி ஆண்டை அடைந்தவர்களாக, அதிலும் அந்த வருடத்தின் முதல் மாதத்தில் 2வது நாளை முன்னோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. எம்மை விட்டும் ஒரு வருடம் மின்னல் வேகத்தில் சென்று விட்டது. அந்த வருடத்தில் நடந்த சில நினைவுகள் மாத்திரம், சில செய்திகள் மாத்திரமே எமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மற்றபடிக்கு அந்த வருடம் எப்பொழுது ஆரம்பித்தது, என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் எமக்கு தெரியாது. ஆனால் முடிந்துவிட்டது. எங்களுடைய வாழ்நாளில் ஒரு வருடமும் முடிந்துவிட்டது. எங்களுடைய கடந்த காலம் என்பது எங்களை நாங்கள் திருத்திக் கொள்கின்ற, முகம் பார்க்குகின்ற கண்ணாடியை போன்றும். கடந்த காலத்தை சிந்தித்து அந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள், எங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட தவறுகள், நாங்கள் தௌபா செய்தால் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். தௌபாவின் பக்கம் விரைந்து விட வேண்டும். இனிமேல் அந்த தவறை நாங்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். அதே போன்று தவறு எங்களுக்கும் சக மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருந்தால் அந்த மனிதர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலும் நாங்கள் தௌபா செய்து நாங்கள் மீள வேண்டும். இது மாத்திரமல்ல, அந்த வருடத்தில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும். அதனால் எங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வந்திருக்கும், எங்களுடைய தொழிலில் பாதிப்பு வந்திருக்கும், அல்லது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு வந்திருக்கும். இவ்வாறான விடயங்களை எல்லாம் நாங்கள் சிந்தித்து இந்த வருடத்தில் இவைகள் நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இந்த வருடத்தை நோக்கி நாங்கள் காலடி வைக்க வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் கடந்த வருடத்தில் செய்த நல்லறன்கள் இருக்கும், நல்ல விடயங்கள் இருக்கும். அவைகளை இந்த வருடத்தில் நான் அதிகப்படுத்துவேன் என்ற உறுதியும் இருக்க வேண்டும். இந்த உறுதியோட அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதம் இருக்குதே, இது ஒரு சங்கையான மாதங்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்தி முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. ரமதானுக்கு பின் நோன்பு நோட்பதற்கு மிகவும் சிறந்த மாதம் எது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுக்கு சிறப்புமிக்க ஒரு சங்கையான மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பதென்பது மிகவும் சிறந்த அமல்களில் ஒன்றாகவே காணப்படுகிறது. அதே நேரத்தில் விசேஷமாக இந்த மாதத்தின் 10வது தினம், இந்த 10வது தினத்துக்கு மிக பெரும் ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணி மிக அழகிய படிப்பினைகளையும் நமக்கு தருகிறது. இன்றைக்கு நான் அதைத்தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த 10வது தினத்துக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? ஆஷூரா, ஆஷூரா என்று சொல்வோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே யூதர்களை பார்க்கிறார்கள். 10வது தினம் அவர்கள் நோன்பு நோட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மாஹாதா, இது என்ன, நீ ஏன் நோன்பு நோட்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹ், இது நல்ல நாள் என்று சொல்கிறார்கள். இப்ப முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவித்தல்கள்ல இது ஃபிர்அவுனிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை அதாவது பாதுகாத்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக வருகிறது. அதே போன்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த நாள் யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில் மின் அதுவிஹிம் ஃபஸாமஹு மூசா. இந்த நாள் இருக்கிறது, இது அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை அவர்களுடைய எதிரியிடத்திலிருந்து பாதுகாத்தான். அதற்கு நன்றி கடனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று யூதர்கள் சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் மூசாவுக்கு மிகவும் தகுதியானவன். அப்ப சொல்லிட்டு சொன்னாங்க, நானும் நோன்பு நோட்கிறேன் என்று அவர்களும் நோன்பு நோற்றார்கள். வ அமர பிஸியாமிஹி, அந்த நாளில் நோன்பு நோட்குமாறு ஏவினார்கள் என்ற செய்தி புகாரியில் பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதுல இந்த நோன்பு ஜாஹிலியா காலத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுப்பதற்கு முன்னால் மக்காவில் மக்கா காஃபிர்கள் நோற்றார்கள். இதற்கு ஆதாரமாக நாங்க முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஜாஹிலியா மக்கள் ஆஷூரா தினத்தில் நோன்பு நோற்றார்கள் என்ற செய்தி முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. அதே போன்று நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்தே இந்த நோன்பை நோற்று வந்தார்கள். இதுவும் முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்தே இந்த நோன்பை நோற்றார்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன் என்று தெளிவாக இந்த செய்தி வந்திருக்கிறது. இது சஹீஹ் முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. அதே போன்று இந்த நோன்பு மார்க்கமாக்கப்படுதல் என்ற அந்த பகுதி இருக்குதே, அந்த பகுதியை நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். ஏன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வாராங்க. அப்ப வார நேரத்தில் யூதர்கள் நோன்பு நோற்றார்கள், அவர்களும் நோன்பு நோற்றார்கள், நோன்பு நோட்குமாறு ஏவினார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரில பார்த்தோம். அப்ப அதன் அடிப்படையிலும் இன்னும் சில செய்திகள் வருகிறது. அன்றைய நாள் சிலரை மதீனாவுக்கு அனுப்பி யாரெல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய நோன்பை அவர்கள் தொடரட்டும், இன்னும் யாரெல்லாம் நோன்பு நோட்கவில்லையோ அவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்கட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது இது ஆரம்பத்தில் கட்டாயமான ஒரு நோன்பாக இருந்தது. ஆஷூரா நோன்பு ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்த புதுசில், மதீனாவுக்கு வந்த ஓரிரு வருடங்களில் இது கட்டாயமான நோன்பாக இருந்தது. எப்பொழுது ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது கட்டாயம் என்று வந்ததற்கு பின்னால் இது சுன்னத்தாக அறிவிக்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டுச்சு? இது சுன்னத்தாக அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த நோன்பு நோட்பது என்பது மிக முக்கியமான சுன்னாக்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸை பார்த்தா, புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனம் செலுத்தி முன்னுரிமை கொடுத்து மற்ற நாட்களை விட சிறப்பித்து நோட்கின்ற ஒரு நோன்பாக ஆஷூராவுடைய நோன்பு இருந்தது என்று யார் அறிவிக்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று இப்ப இந்த நோன்புடன், அதாவது இந்த நோன்புடைய இன்னொரு சிறப்பை நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆஷூரா தினத்தில், அந்த அதாவது முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷூரா தினம் நோன்பு நோற்றால், இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, ரவாஹு முஸ்லிம். அதாவது ஆஷூரா தினமன்று ஒருவர் நோன்பு நோற்றால் அவருடைய சென்ற வருடத்தின் அதாவது சென்ற வருடத்தின் பாவங்களுக்கு தென்ற குற்றமாக அமையும்.
அப்போ ஒரு வருடத்துடைய பாவத்திற்கு தென்ற குற்றமாக இது அமைகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹு தாலா எங்கள் மீது அருள் இருக்கின்ற மிக பெரும் அருள்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அல்லாஹு தாலா இந்த ஒரு நோன்பு, ஒரு நாள் பிடிக்கின்ற இந்த நோன்பின் காரணமாக ஒரு வருடத்தின் பாவங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு மன்னிக்கிறான் என்று சொன்னால், அதில் நடந்த சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எங்கள் மீது கொண்ட மிகப்பெரிய அன்பின் காரணமாகத்தான் இப்படியான காலங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு அமைத்து தருகிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா தினம் அன்று நோன்பு நோட்கிறார்கள். இப்ப நோன்பு நோட்குமாறு ஏவுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆஷூரா தினம் இருக்கிறது, இது யூதர்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது, யூதர்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நாளாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எதிர் வருகின்ற வருடம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 9ஐயும் சேர்த்து நோட்போம் என்று சொன்னார்கள். இப்ப 10ஐ நோற்று கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்களே, அந்த நாளில் நாங்கள் நோன்பு நோட்கிறோமே என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற வருடம் நாங்கள் 9ஐயும் சேர்த்து 9ஐயும் 10ஐயும் சேர்த்து நாங்கள் நோன்பு நோட்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடம் வருவதற்கு முன் மரணித்து விடுகிறார்கள். இது முஸ்லிம்லே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. சரி, அப்ப ஒருவர் ஆஷூரா தினம், அதாவது முஹர்ரம் 10வது அன்று நோன்பு நோட்பது என்பது மிகவும் முக்கியமான சுன்னா. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9ஐயும் சேர்த்து கொண்டார்கள். அப்ப 9ம் 10ம் நோன்பு நோட்பது, அவ்வாறு யாருக்காவது 9வது அன்று நோன்பு நோட்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் முயற்சி செய்து 10வது அன்று என்ன செய்து கொள்வார், அவர் நோன்பு நோட்டுக் கொள்வார். சரி, இதுதான் ஆஷூரா நோன்பு சம்பந்தமான ஒரு சிறிய குறிப்பு. இப்ப இந்த ஆஷூரா நோன்பு மிகப்பெரிய ஒரு வரலாறை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வரலாறு அப்படின்னு கேட்டால், அந்த வரலாறுல நிறைய படிப்பினைகளும் இருக்கின்றன. இதுல முதலாவது படிப்பினையாக நாங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் 2 முக்கியமான பகுதிகளை குறித்து சொன்னார்கள். என்ன பகுதி அது? நீங்க என்ன செய்ய வேண்டும், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அந்த யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற செய்தியை 2 இடத்துல சொன்னார்கள். முதலாவது என்ன எங்க சொன்னார்கள், 10வது நாளை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். அப்ப கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் மாறு செய்வோம். எப்படி? 9வது நாளையும் நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம், சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். 2வது பகுதி நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல மக்கள் சொல்றாங்க, இந்த நாள் இருக்குது ஆஷூரா தினம், இதை யூதர்கள் பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, ஹைபரில் இருக்கின்ற யூதர்கள் அவர்கள் இந்த நாளை பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப அவர்கள் பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு மாற்றமாக நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த 2 செய்தியும் எமக்கு ஒரு அழகிய பாடத்தை தருகிறது. என்ன பாடம் அப்படின்னு கேட்டால், பிற சமூகத்துக்கு நாங்கள் என்ன போகக்கூடாது, விலை போகக்கூடாது. பிற சமூகத்தின் அவருடைய கொண்டாட்டங்கள்,
அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்கள், இவைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் துணை வைத்து விடக்கூடாது என்ற செய்தியை இந்த இரண்டு விஷயங்களும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த சமூகத்தை ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப எங்களுடைய இஸ்லாம் என்பது மிகவும் தெளிவான மார்க்கம், மிகவும் விரிவான மார்க்கம், கண்ணியமான மார்க்கம். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இன்னொரு சமுதாயத்தின் மார்க்கத்தை, அவர்களுடைய விழுமியங்களை பின்பற்ற வேண்டிய தேவைகள் எங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு சிறப்பான இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். எமது சமூகத்தில் பலர் என்ன செய்வார்கள் தெரியுமா, அதை ஒரு பெஷனாக எடுத்துக்கொள்கிறார்கள். இன்றைய காலத்தில் அது ஒரு பெஷன். நாங்கள் என்ன செய்யணும், அவங்கள போல உடுக்கணும், அவங்களோட பெருநாள் தினங்களுக்கு அவங்களுடைய ஆடை, புது ஆடை அணிந்து, இல்லைன்னு அவங்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை செய்யறதுக்கு அவங்களுக்குன்னு சில ஆடைகள் இருக்குது. அந்த ஆடைகளை உடுத்துக்கொண்டு அவங்க செய்யற மாதிரியே செய்வது, அவங்க வார மாதிரியே வாரது. அப்ப இப்படியெல்லாம் செய்வது என்பது இன்றைய ஒரு நவீன மயப்படுத்தி கொண்டு, அது நவீனம் என்று நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். இது நீங்க யாருக்கு மாற்றம் செய்கிறீர்கள்? அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றம் செய்கிறீர்கள். யாருக்கு மாற்றம் செய்கிறீர்கள்? அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு மாற்றம் செய்கிறோம். அகீதாவுக்கு நாங்கள், இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு நாங்கள் மாற்றம் செய்கிறோம் என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, இதுல இன்னொரு செய்தியும் இருக்குது. என்னண்டா, யூதர்கள் அந்த நாளை பெருநாள் தினமாக எடுத்துக்கொண்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபஸூமு, நீங்க என்ன செய்யுங்க, அந்த நாளில் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று சொன்னார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் பாதுகாக்கப்பட்டது என்பது முழு முஸ்லிம்களுக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆனா அஹக்கு பி மூசா, மூசாவுக்கு நான் மிகவும் தகுதியானவன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துக்கு நான் மிகவும் தகுதியானவன், அந்த விஷயம் எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா கொண்டாட முடியாது. சில நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு, சிலருடைய மரணத்தை வைத்துக்கொண்டு, சிலருடைய பிறப்பை வைத்துக்கொண்டு என்ன முடியாது, கொண்டாடுவது முடியாது. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எத்தனை வெற்றிகள், அதில் குறிப்பாக மக்கா வெற்றி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எதிர்பார்த்த வெற்றிகளில் ஒன்று. அந்த வெற்றி நடந்த அந்த நாளை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடினார்களா? கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா எமக்கு தந்த மிக பெரும் அருள், மிக பெரும் சிறந்த மனிதர். அந்த மனிதர் பிறந்த நாள், அந்த நாளை சஹாபாக்கள் கொண்டாடினார்களா? கிடையாது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பெருநாளை காட்டி தந்தார்கள். என்னது அது? ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர். இதை தவிர வேற எதையுமே கொண்டாட்டமாக எடுக்க முடியாது. அவுலியாக்கள் என்ற பெயரில் சிலரை வைத்துக்கொண்டு அவர்கள் பிறந்த தினம், அவர்கள் மரணித்த தினம், இதுவெல்லாம் இஸ்லாத்தில் மொத்தமாகவே இல்லாத விடயமாக காணப்படுகிறது. சரி, அடுத்தது இந்த ஆஷூரா நோன்பின் பின்னணியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு வருகிறது. அந்த வரலாறை பின்னணியாக கொண்டு இந்த நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகிறான். அந்த வரலாறுகளை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நபியே, உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, உங்களுக்கு ஆறுதல் தருவதற்காக வேண்டி அப்படின்னு சொல்றான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டுட்டு வந்திருப்பாங்க, சிலர் திட்டிருப்பாங்க, சிலர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, மனம் நொந்துட்டு வருவாங்க. அப்பா அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு நபியுடைய வரலாறு இறக்கிடுவான். நீங்க மட்டும் இல்ல, இவரும் அடிபட்டிருக்கிறார், இவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு, இவரும் ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறாரு. அப்ப அந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் குளிர்ந்து விடும். எவ்வாறு குளிர்ந்து விடும் தெரியுமா? இந்த பணியில் இருக்கிறவர்கள் அனைவரும் இவ்வாறு
துன்புறுத்தப்பட்டு தான் இருக்கிறார்கள். இது எனக்கு மாத்திரம் நடந்த விஷயம் இல்லை. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல்லாஹு தஆலா திருமறையில மிக நீளமாக சொல்கிறார். பல இடங்களில் திருப்பி திருப்பி சொல்கிறார். அவ்வளவுக்கு விஷயம் உள்ள, அவ்வளவுக்கு படிப்பினை உள்ள வரலாறாக அது இருந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த படிப்பினைகள் உள்ள பகுதிகள், நிறைய படிப்பினை இருக்குது, அனைத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சில படிப்பினைகளை நான் தொட்டு காட்டுகிறேன். அதுல முதலாவது படிப்பினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா ஒரு திட்டத்தை வைத்திருப்பான், ஒரு நாட்டத்தை நாடியிருப்பான். அந்த நாட்டத்தை எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும், ஒரு வல்லரசாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய சக்தி படைத்த ஒரு கூட்டமாக இருக்கலாம், இல்ல முழு மனித சமுதாயமாக இருந்தாலும் அந்த நாட்டத்தை யாராலும் அணுவளவாவது மாற்ற முடியாது. யாருக்கும் அதை மாற்றி அமைக்க முடியாது, இல்லாமலாக்க முடியாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கிற அந்த காலத்தில் அந்த சூழல் பயத்தால் நிரம்பி காணப்பட்டது. அவர்கள் பிறந்த அந்த சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள், அவர்கள் பலகீனமானவர்களாக இருந்தார்கள். ஃபிரௌன் அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய ஆண்களை கொல்கிறான், பெண்களை உயிருடன் விட்டு விடுகிறான். அது போதாதிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற அந்த காலத்தில் இவனுக்கு ஒரு சாஸ்திரக்காரன் சொல்லிவிட்டான், பனு இஸ்ரவேலர்களில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை தான் உனது சிம்மாசனத்தை அழித்துவிடும். இப்ப என்ன நடக்கிறது என்று கேட்டால், பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் தேடி தேடி இவன் கொள்கிறான். கொள்கின்ற அந்த காலத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். நல்லா பார்த்துக்கோங்க, கவனமாக கேட்டுக்கோங்க. இப்ப இவன் என்ன செய்யறான், பனு இஸ்ரவேலர்கள்ல பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை தேடி தேடி கொள்கிறான். இவ்வாறு கொள்கின்ற நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவருடைய தாய்க்கு ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவிக்கிறார். என்ன செய்தி அது? சூரா அல் கஸஸ்ல 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாய்க்கு நாங்கள் அறிவித்தோம், அன் அர்திஇ, நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு நீங்க பால் ஊட்டி வளர்த்துட்டுறீங்க. அது ஒரு தாய் குழந்தை கிடைச்சிருக்குது, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த குழந்தையை நீங்க வளர்த்துட்டுறீங்க. இவ்வாறு இருக்கின்ற வேளையில் ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, அவர் மீது உங்களுக்கு பயம் வந்து விட்டால், அச்சம் வந்து விட்டால், யார் மீது, இந்த குழந்தைய ஃபிர்அவுன் கொண்டு விடுவானோ என்று அச்சம் வந்து விட்டால், ஃபஅல்கீஹி ஃபில் யம், நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாப்பாக அந்த அருவியில விட்டு விடுங்க. வலா தஹாஃபி, நீங்க பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனி, நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். ஒரு தாய் தனது குழந்தைய, பால்குடி மறவாத குழந்தைய ஆத்துல அப்படியே பாதுகாப்பாக ஒரு தாய் கொண்டு போய் விடுவாள் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயத்தை அவள் செய்கிறாள். அப்ப அல்லாஹு தஆலா, இது அல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பு, வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் கொடுக்கின்ற வாக்குறுதியை பாருங்க, இன்னா ராத்தூஹு இலைக்கி, நாங்க அவரை திருப்பி கொண்டு வருவோம். யாருக்கிட்ட? உங்களுக்கிட்டே கொண்டு வருவோம் என்று சொல்லிட்டு, வஜாயிலுஹு மினல் முர்சலீன், அவரை நாங்கள் தூதர்களில் நின்றும் ஒருவராக நாங்கள் ஆக்கி விடுவோம். இது அல்லாஹ்வுடைய திட்டம். எது அல்லாஹ்வுடைய திட்டம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஆக்குவது என்பது அல்லாஹ்வுடைய திட்டம். ஃபிரௌனுடைய திட்டம் என்னது? இவரை பிஞ்சிலே அறுத்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்பது ஃபிரௌனுடைய திட்டம். இப்ப ஃபிரௌன் என்ன செய்கிறான்? இதற்காக வேண்டி பல முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இப்ப என்ன நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பயப்படுகிறார். அறிவித்ததை போன்று பாதுகாப்பாக அந்த ஆற்றில்
குழந்தை விடப்படுகிறது. அந்த குழந்தை அப்படியே அந்த ஆற்றில் மிதந்து மிதந்து சென்று எங்கே போகிறது தெரியுமா? யார் இந்த குழந்தையை கொல்வதற்காக வேண்டி தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அரண்மனைக்கு முன்னால் போய் இந்த குழந்தை நிற்கிறது. இப்ப பாருங்க, அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை பாருங்க, அவனுடைய சக்தியை பாருங்க. அந்த குழந்தை அங்கே போய் நிற்கிறது. ஃபிரௌனுடைய மனைவி அந்த குழந்தையை பார்த்துவிட்டு, இந்த குழந்தையை நாங்க வளர்ப்போமே, அவ என்ன சொல்றான்டா, சூரத்துல் கஸஸ்ல 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுறான், லா தக்துலு, அவரை நீங்கள் கொன்று விட வேண்டாம். ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறார், நீங்கள் கொன்று விட வேண்டாம். அஸா யன்ஃபஅனா, அவர் எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் செய்யலாம். அவு நத்தகிதஹு வலதா, நாங்க எங்களுக்கு பிள்ளையாக நாங்க வளர்ப்போமே என்று இங்கே அவர் சொல்கிறார். அதற்கு ஏற்ப கொல்வதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருந்த ஃபிரௌனுடைய அரண்மனையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். எந்த குழந்தை பிறந்தால் உனது சிம்மாசனம் அழியும் என்று நீ சொல்லிக்கொண்டு குழந்தைகளை கொண்டு குவித்தாயோ, உனது அந்த சிம்மாசனத்தில் விளையாடக்கூடியதாக அந்த குழந்தை அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டுக்கு முன்னால் ஏதாவது நிற்க முடியுமா? எந்த வல்லமையாக இருந்தாலும் எந்த சக்தியாக இருந்தாலும் அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பு செய்துவிட்டால் அது நடந்தேதான் தீரும் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இரண்டாவது செய்தி, வஅதுல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறதே அது உண்மையானது, அல்லாஹ் நிறைவேற்றியே ஆகுவான். அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதி கொடுத்தான். சூரா கஸஸ்ல 7வது வசனத்துல என்ன சொன்னான்? குழந்தையை நீங்க ஆத்துல விடுங்க, சஞ்சலப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நாங்கள் அந்த குழந்தையை உங்களுக்கு மீட்டி தருவோம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இப்ப குழந்தை எங்க வருகிறது? அரண்மனைக்கு வருகிறது. அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். பல தாய்மார்கள் அங்கு அழைக்கப்படுகிறார்கள். குழந்தை யாரிடத்திலும் பால் அருந்தவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி அங்கே இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஒரு தாயை கூட்டிக் கொண்டு வருகிறேன் பால் ஊட்டுவதற்காகவே. யார் அவர்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அங்கே அழைக்கப்படுகிறார். அங்கே வருகிறார். தனது குழந்தைக்கு மன திருப்தியோடு பால் ஊட்டுகிறார், கண் குளிர்ச்சியோடு பால் ஊட்டுகிறார். அது அல்லாஹு தஆலா சூரா கஸஸ் 13ல சொல்றான், ஃபரததுனாஹு, நாங்க அவரை மீட்டி கொடுத்தோம். நாங்க மீட்டி கொடுப்போம் என்று சொன்னோம், நாங்க மீட்டி கொடுத்துட்டோம். ஃபரததுனாஹு, மீட்டி கொடுத்துட்டோம். இலா உம்மிஹி, தாய்கிட்டே நாங்க கொடுத்துட்டோம். கை தகர்ர ஐனுஹா, அவளுடைய உள்ளம் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி. வலா தஹ்ஸன், அவள் சஞ்சலப்படாமல் இருப்பதற்காக வேண்டி. வலிதஅலம், அவள் அறிந்து கொள்ள வேண்டும், அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது என்பதை அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சூரா அல் கஸஸில் 13வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். சரி, அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல வாக்குறுதிகளை திருமறையிலே சொல்கிறார். என்ன வாக்குறுதி? நீங்க ஈமான் கொண்டு நல்லறன் புரிந்து நல்லவர்களாக நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கள் என்றால் நீங்கள் சக்தி உள்ளவர்கள், நீங்கள் இந்த உலகத்தை ஆள்பவர்கள், நீங்கள் இந்த உலகம் உங்களுடைய உள்ளங்கையில் கொடுக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய சமூகம் எவ்வாறு இருக்கிறது? இது ஒரு சிந்தனைக்காக வேண்டிய ஒரு செய்தியாக நாங்கள் எடுத்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப அடுத்தது 3வது படிப்பினை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஅவாவுக்கு ஒரு அழகிய ஒரு படிப்பினையை சொல்கிறார்கள். என்ன படிப்பினை அப்படின்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அல்லாஹு தஆலா தஅவா செய்யுமாறு சொல்கிறார்.
எங்க போகணும்? ஃபிரௌன்ட்ட போகணும். போய்த்து அவனுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். அவனை தாவா கொடுத்து அவனுக்கு முதலாவது அழைக்கணும். இதுதான முறை. எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்திற்கு போனாலும் வாள் எடுத்து ஒரேடியா வெட்டல. இஸ்லாத்தின் விரோதிகள் சொல்வதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை உருவினார்கள், காபிர்களை வெட்டினார்கள் என்று எங்கேயுமே இல்லை. முதலாவது என்ன செய்வாங்கன்னா தாவா செய்வாங்க, இஸ்லாத்தின் பக்கம் வாங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அவன் தாவா செய்து அவர்களும் இஸ்லாத்தின் பக்கம் வரல, இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள், பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் யுத்தத்தை கையில் எடுப்பார்கள். அப்ப அதே போன்றுதான் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு திட்டம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இதுதான் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஃபிர்அவுனிடத்துல போகுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இப்ப இது ஃபிர்அவுன்ட்ட போய் தாவா செய்வது என்பது மிக பெரிய வேலை, கஷ்டமான வேலை, ஒரு சின்ன வேலை அல்ல. ஏன் சின்ன வேலை அல்ல தெரியுமா? ஃபிர்அவுன் தன்னை ரப் என்று சொல்கிறான், தான் கடவுள் என்று சொல்கிறான். மற்றவர்கள் எல்லாம் ஒரு கடவுளை வணங்கினார்கள். அது பொய், அது கல்லு மண் ஏதாவது சொல்லி விளங்கப்படுத்தலாம். ஆனா இவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான்? தான் ரப் என்று சொல்கிறான், தான் கடவுள் என்று சொல்கிறான், என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒருவன், அநியாயத்தில் உச்சத்தை தொட்ட ஒருவன், இப்படிப்பட்ட ஒருவரிடத்திலே தாவா செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது ஒரு பாரமான ஒரு விஷயமாக இருக்குது. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தாவா கொடுக்க சொல்கின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு அழைப்பாளி கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இது. என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திறமையெல்லாம் ஒரு பக்கம் வைத்தார்கள், அவர்களுடைய சக்தி வல்லம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவர்கள் அல்லாஹுடனான தொடர்பை அதிகப்படுத்தினார்கள், அல்லாஹுவை தஸ்பீ செய்தார்கள், பிரார்த்தித்தார்கள், தனது பலகீனத்தை சொன்னார்கள். சொல்லி அல்லாஹ்விடத்திலே தனது தொடர்பை பலப்படுத்தி விட்டு ரசூல் என்ன செய்தார்கள்? அவர்கள் தாவாவுக்காக வேண்டி போகிறார்கள். இது ஒவ்வொரு அழைப்பாளிக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சூரா தாஹா 25 34 வரைக்கும் உள்ள வசனத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, இறைவா எனது உள்ளத்தை விரிவாக்கிவிடு, வயஸ்ஸிர் லி அம்ரி, எனது காரியத்தை இலகுபடுத்திவிடு, எனது நாவில் இருக்கின்ற முடிச்சை அவிட்டு விடு, யஃப்கஹு கௌலி, எனது வார்த்தை அவர்களுக்கு விளங்க வைத்து விடு, வஜ்அல் லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன் அஹி, எனது சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாக ஆக்கிவிடு, எனது காரியத்தை பலப்படுத்தி விடு, எனது விடயத்திலே அவரை கூட்டாக சேர்த்து விடு என்று சொல்லிவிட்டு கை நுஸப்பிஹக கஸீரா, உன்னை நாங்கள் அதிகமாக புகழ்வதற்காக வேண்டி, வனதுகுரக கஸீரா, உன்னை அதிகமாக நினைவு கூறுவதற்காக வேண்டி, அதிகமாக உன்னை தஸ்பீ செய்வதற்காக வேண்டி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒவ்வொரு அழைப்பாளியும் அவருடைய அழைப்பு பகுதியில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடத்தை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயத்தை நீங்க பாருங்க, இது மிச்சம் ஒரு உன்னதமான ஒரு அழகான ஒரு விஷயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாவா பயணத்தில் அவர்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். என்ன விஷயம் அது? தாஹாவுல 43 44 வசனம். இப்ப அல்லாஹு தாலா இதுஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, இப்ப அவங்க என்ன கேட்டாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை உதவி கேட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உதவிக்கு கொடுக்கப்படுகிறார். இப்ப 2 பேருக்கும் அழைப்பு வருகிறது, நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க? ஃபிர்அவுனிடத்துல போங்க, அவன் வரம்பு மீறி விட்டான் சொல்லிட்டு ஃபகூலா லஹு கௌலன் லையினா, கவனமாக கேட்டுக்கோங்க, உள்ளத்தில் அப்படி ஆணித்தரமாக பதித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை. அல்லாஹ் ரப்பு எவ்வளவு இரக்கமுள்ள ரப் என்பதை இந்த வசனம் எமக்கு தெளிவாக விளக்குகிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவனுக்கு நீங்க மென்மையான வார்த்தையை சொல்லுங்க. யாருக்கு? ஃபிரௌனுக்கு. ஃபிரௌன் யாரு? என்னை தவிர ஒரு ரப்பு, ஒரு கடவுள் உங்களுக்கு கிடையாது என்று சொன்னவன், தன்னை கடவுளாக வணங்க வைத்தவன், தான் கடவுள் என்று பிரகடனப்படுத்தியவன்,
அவனோட பேசுகின்ற பொழுது ஃபகூலா லஹு கௌலன் லையினா, மென்மையான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். லஅல்லஹு யததக்கர், அவன் என்ன செய்வான், அவன் நினைவு பெறுவான், படிப்பினை பெறுவான். அவு யக்ஷா, அல்லது பயப்படுவான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்க அவனோட மென்மையான வார்த்தையில் தாவா செய்யுங்க, அலையுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். இப்ப இந்த வசனத்துக்கு கீழால கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உள்ளத்தை அப்படியே வாட்டி வதைக்கின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. கவனமாக கேளுங்க. கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, யா ரப், எனது இரட்சகனே, இன்கான ஹாதா ஹில்முக பிரஜுலின் காலமா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. எனது இரட்சகனே, உனது அமர்த்தி, நாங்கள் ஹலீம் என்று சொல்லுவோமா இல்லையா அல்லாவுக்கு, அமர்த்தின்னு சொல்லுவோமே, அமர்த்தியை உங்களுக்கு இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளலாம். உனது அமர்த்தி ஒரு மனிதனுடைய விஷயத்தில் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னை தவிர ஒரு கடவுள் உங்களுக்கு கிடையாது, நான் அறிந்ததே இல்லை, நான் தான் ரப்பு, நான் தான் கடவுள் என்று சொன்னானே, அவன் விஷயத்தில் உனது அமர்த்தி இவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், فَكَيْفَ سَيَكُونُ حِلْمُكَ بِعَبْدٍ سَجَدَ لَكَ وَقَالَ سُبْحَانَ رَبِّيَ الْأَعْلَى. ஒரு அடியான் அவன் உனக்கு சுஜூது செய்து அந்த சுஜூதிலே சுப்ஹான ரப்பியல் அலா, எனது ரப்பு, உயர்ந்த ரப்பு தூய்மையாகிவிட்டான் என்று அவனுடைய சுஜூதிலே சொன்னானே, அவனுடன் உனது அமர்த்தி நீ எவ்வாறு நடந்து கொள்ள போகிறாய் மறுமை நாளையிலே என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்க பாருங்க, தான் தான் ரப்புன்னு சொன்னவனிடத்துல நீ என்ன செய்யுங்க, மென்மையாக பேசுங்க. அப்போ ஒரு சுஜூது செய்து அந்த சுஜூதில் அல்லாஹுவை புகழ்ந்த மனிதன், அந்த மனிதனுடைய விடயத்தில் மறுமை நாளில் அல்லாஹ் எவ்வளவு அன்போடையும் பண்போடையும் நடந்து கொள்வான் என்ற செய்தியைத்தான் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். இது ஒவ்வொரு அழைப்பாளிக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அழைக்கின்ற பொழுது, நாங்கள் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, எனக்கு விளங்கிய விஷயம் அவருக்கு விளங்கவில்லை, அதனால் தான் அவர் மாற்று கருத்தில் இருக்கிறார். எனக்கு விளங்கிய ஹதீஸ் அவருக்கு விளங்கவில்லை, எனக்கு விளங்கிய மார்க்கம் அவருக்கு விளங்கவில்லை, அதனால் தான் அவ்வாறு இருக்கிறார். எடுத்தவுடன் நீ நரகவாதி, நீ 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 உனக்கு மார்க்கமே ஏறாது, நீ மார்க்கத்தில் இல்லை, நீ இஸ்லாத்தில் இல்லை, இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை பிரயோகங்களை ஒரு பொழுதும் நாங்கள் பாவித்து விடக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அன்பாக, அவர்களுடைய நல்ல முறையிலே மார்க்கத்தை தெளிவுபடுத்தினால் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் இந்த படிப்பினிலிருந்து படித்து கொள்ள வேண்டும். சரி, இதில் 5வது படிப்பினை, அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலைஹ். இஸ்லாம் இருக்கிறதே, இஸ்லாம் உயர்ந்து கொண்டே போகும், வளர்ந்து கொண்டே போகும். அந்த இஸ்லாத்தை யாராலும் கொன்றுவிட முடியாது, இஸ்லாத்தை யாராலும் அழித்து விட முடியாது, இஸ்லாத்தை யாராலும் மிஞ்சிவிடவும் முடியாது. அதற்கு ஒரு அழகிய படிப்பினையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கலாம். இப்ப இது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். இப்ப எச்சரிக்கை செய்து இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிச்சு விட வேண்டும், அவர்கள் செய்கின்ற தாவாவை ஒழிக்க வேண்டும். அப்ப ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். என்ன திட்டம் என்று கேட்டால், ஒரு பெரிய மைதானத்திலே பகிரங்கமாக அங்கே அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு, அங்கே அழைக்கப்பட்டு, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிஸா, அவருடைய அற்புதம் பொய் என்பதை நிரூபிக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலே கொலை செய்யப்பட்டு இந்த தாவா அழிய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். இதற்காக வேண்டி ஒரு நாள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த நாளைக்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். என்ன நோக்கத்திற்காக வேண்டி? இஸ்லாத்தை பூண்டோடு அழித்து விட வேண்டும், இதுதான் நோக்கம். இப்ப
அந்த இடத்துக்கு, அந்த மைதானத்திற்கு சூனியக்காரர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அப்ப அவர்கள் வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரான பல திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவருடைய சூனியங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்? நாங்கள் ஃபிர்அவுனுடைய ஆக்கள் என்ற பெருமையோடு வருகிறார்கள். இவ்வாறு வருகின்ற பொழுது மைதானத்தில் மக்கள் கடல் போன்று திரண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து இப்ப அந்த இடத்துல ஃபிர்அவுன் இருக்கிறான், அவனுடைய படைகள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? லா தஹஃப், மூசாவே நீங்க பயப்பட்டு விட வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்னக அன்தல் ஆலா, நீங்கள் தான் உயர்ந்தவர், நீங்கள் கண்ணியமானவர், நீங்கள் சங்கையானவர், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற ஈமான் புனிதமானது, கொள்கை புனிதமானது என்ற செய்தியை சொல்லி அவர்களை ஆர்வம் ஊட்டுகிறார். இந்த செய்தியை சூரா அஷ்-ஷுஆரால 41 48 வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். இதில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது ஃபலம்மா ஜா அஸ்-ஸஹரா, சூனியக்காரர்கள் வருகிறார்கள். வந்து காலூலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுன்ட்ட கேட்கிறாங்க. இப்ப சூனியக்காரர்கள் வாராங்க எதுக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிஸா, அந்த அற்புதம் இருக்குது, அது பொய் என்று நிரூபித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்திலே தீர்த்து கட்டிவிட்டு அவருடைய தாவாவை முடக்கி விடுவது, இதுதான் இவங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்துல வாராங்க. அப்ப வார நேரத்துல இவங்க காலூலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுன்ட்ட கேட்கிறாங்க, ஐன்ன லனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன், இப்ப நாங்க இந்த பந்தயத்துல அல்லது நாங்க இந்த போட்டியில வென்றுட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏதாவது கூலி இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? கால நஅம், ஆமா உங்களுக்கு கூலி இருக்குது. என்ன கூலி தெரியுமா? வ இன்னக்கும் இதல் மினல் முகர்ரபீன், அப்படி நீங்க வெண்டிட்டீங்க என்று சொன்னா நீங்க தான் எனக்கு நெருக்கமானவர்கள். இதை விட பெரிய பரிசு கொடுக்க முடியுமா? பெரிய பரிசு தான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசனுக்கு என்னது மிகவும் நெருக்கமான ஒரு இடம் கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய ஒரு பரிசு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில், இந்த சூனியக்காரத்தில் சொல்கிறார்கள், அல்கூமா அன்தும் முல்கூன், நீங்க போடுறதையெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய கயிறுகளையும் அவர்களுடைய தடிகளையும் அவர்கள் போடுகிறார்கள். போட்டுவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், பிஇஸ்ஸதி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனின் மீது ஆணையாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் போடுகிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய தடியை போடுகிறார்கள். தடியை போட்டா ஃபஇதா ஹிய தல்கஃபு மா யஃபிகூன், அவருடைய கயிறுகள் தடிகள் அனைத்தையும் சேர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட தடி மிக பெரும் பாம்பாக மாறி அதை விழுங்கி விடுகிறது, அனைத்தையும் விழுங்கி விடுகிறது. இப்ப இந்த சூனியக்காரர்கள் ஃபிர்அவுன் தான் ரப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களே, அவன் ஒரு வல்லமை இருக்குது, சக்தி இருக்குது நினைத்துக் கொண்டிருந்தார்களே, இந்த காட்சியை கண்டவுடன் அந்த சூனியக்காரர்கள் அனைவருமே சுஜூதில் விழுந்து விடுகிறார்கள். விழுந்து விட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், ஆலத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம். ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பாகிய அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சில நிமிடங்களில் நடந்த விஷயம். அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். ஒரு சில நிமிடங்களில் ஈமான் கொண்ட அந்த ஈமான் எவ்வளவு உறுதியாக இருந்து கொண்டு பேசுகிறது தெரியுமா? இதை அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆரா 49 51 வசனம் வரைக்கும் சொல்லுகிறான். கால, ஃபிரௌன் கேட்கிறான். இப்ப ஃபிரௌன் எதுக்கு கூட்டிட்டு வந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோக்கடித்து விடுவார்கள், மூசாட கதை இன்றைக்கு முடிச்சிடலாம், இதுதான் இவனுடைய நோக்கம். ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன நடக்கிறது? தலகீழாக நடக்கிறது.
யாரை கொண்டு வந்து மூசாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்தோ அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்ப ஃபிரௌன் சொல்கிறான், கால ஆமந்தும் லஹு கப்ல அன் ஆதன லகும், நான் உங்களுக்கு உத்தரவு தருவதற்கு முன்னால் நீங்கள் அவரை நம்பி விட்டீர்களா? அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த உங்களுடைய ஆசானா, பெரியவரா? ஃபலசௌஃப தஅலமூன், எச்சரிக்கை செய்கிறார், உங்களுக்கு இதனுடைய விளைவு உங்களுக்கு பின்னால் தெரியும் என்று சொல்லிட்டு அவன் சொல்றான், லௌகத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின், அதாவது நான் உங்களுக்கு மாறு கை மாறு கால் நான் வெட்டி விடுவேன் என்று சொல்லிட்டு, வல உசல்லி பண்ணக்கும் அஜ்மஈன், உங்கள் அனைவரையும் நான் சிலுவையில் அறைவேன் என்று சொல்கிறார். இவங்க ஃபிர்அவுனோடு இருந்தவர்கள். ஃபிர்அவுனுடைய தண்டனை எவ்வாறு என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். ஃபிர்அவுன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் என்பதும் தெரியும். அவன் சொன்னதை செய்வான் என்றும் தெரியும். ஈமான் கொண்டு சில நிமிடங்கள் தான் ஆகிறது. இவருடைய ஈமான் என்ன பேசுகிறது தெரியுமா? தனது மரணம் தனக்கு முன்னால் இருக்கிறது. இருந்த அந்த மரணத்தை பார்த்து கொண்டு இந்த மக்கள் பேசிய வார்த்தையை பாருங்கள். காலூலா தைர், அவர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா? எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு கவலை இல்லை. இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்க எங்க போகிறோம்? எங்களுடைய ரப்பிடத்தில் நாங்கள் போக போகிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னா நத்மஉ அன் யக்ஃபிரனா ரப்புனா ஹதாயானா அவ்வலல் முஃமினீன், நாங்கள் மூமின்களில் முதன்மையாளர்கள் என்பதற்காக வேண்டி எங்களுடைய ரப்பு எங்களுடைய பாவங்களை தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆசையுடன் நாங்கள் எங்களுடைய ரப்பின் பக்கம் நாங்கள் மீளப் போகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமா? சூரா தாஹாவுல 72 76 வசனத்தை பாருங்க. அந்த மூமின்கள் சொல்கிறார்கள், லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத்தி வல்லதி ஃபதரனா, எங்களிடத்தில் இருக்கின்ற அத்தாட்சிகள் இருக்குதே, அதே நேரத்தில் அத்தாட்சிகள் அதே போன்று எங்களை படைத்தவன் இருக்கிறானே, இவனையும் அந்த அத்தாட்சிகளையும் காண உன்னை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபக்திமா அன்த காத், நீ என்ன முடிவெடுக்கிறாயோ அதை எடு, என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள் என்று சொல்லிட்டு, இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தில் தான் உனக்கு அவ்வாறு தீர்ப்பெடுக்க முடியும், அவ்வாறு முடிவுகள் எடுக்க முடியும் என்று சொல்லிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா ஆமன்னா பி ரப்பினா, நாங்கள் எங்களுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம், லியக்ஃபிர லனா ஹதாயானா வமா அக்ரஹதனா அலைஹி மினஸ் சிஹ்ர், எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய தவறுகள், அதே நேரத்தில் நீ எங்களை வலுக்கட்டாயமாக சூனியம் செய்ய வைத்தாயே, அவைகளையும் எங்களுடைய ரப்பு எங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன், அவனை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் மிகவும் துணிச்சலாக அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இது ஈமான் பேசுகிறது. இங்க பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஈமான் உறுதியாக இருக்கின்ற பொழுது அவர் எதையுமே அவர் பயப்பட மாட்டார். இந்த உலகத்தில் காணுகின்ற விடயங்கள், உலக ஆசைகள், உலகத்தில் ஏற்படுகின்ற கவலைகள் எதுவுமே அவருடைய ஈமானுக்கு ஒரு பாரமாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். இப்பொழுது ஃபிரௌனுடைய கடைசி நேரம் வருகிறது. முஹர்ரம் மாதம் 10வது தினமன்று ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கிறது. இதை நாங்கள் சூரா அஷ்-ஷுஅரா 52 68 வசனம் வரைக்கும் உள்ள செய்தி, அந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். வஅௌஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பிஇபாதி இன்னக்கும் முத்தபஊன், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், எனது அடியார்களை இரவின் ஆரம்ப வேளையில் நீங்கள் கூட்டிச் செல்லுங்கள். இப்போ ஃபிரௌன் என்ன செய்தான்? அவனுடைய அநியாயங்கள் எல்லாம் அத்துமீறி பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பின்பற்றக்கூடிய அந்த சமுதாயத்தை கூட்டிக் கொண்டு தப்பி போக பார்க்கிறார்கள். இப்போ அந்த தப்பி போகின்ற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். இப்போ இவங்க அந்த ஊர்ல இருந்து போறாங்க. போற நேரத்தில்
ஃபிரௌன் என்ன செய்கிறான் அதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அங்கிருக்கின்ற நகரங்களுக்கு ஆட்களை அனுப்பி ஆட்களை சேர்க்கிறான். எப்படி என்ன சொல்லி சேர்க்கிறான் தெரியுமா? அது சின்ன கூட்டம். அது என்னது? சின்ன கூட்டம். அவங்க எங்கட கோவத்தை கிளப்பி விட்டு செல்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் அனைவரும் மிக கவனமாக நின்று அவர்களை அழித்து விடுவோம் என்று அவன் சொல்கிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றான். இப்ப ஃபிரௌன் தான் கடவுள் என்று தான் ரப் என்று அவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தானா இல்லையா? அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தானா இல்லையா? எதை வச்சு பெருமை அடித்துக் கொண்டிருந்தான்? அவனிடத்தில் இருந்த பொக்கிஷம், அவனிடத்தில் இருந்த அந்த ஊரு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய வளம், இவைகளை வைத்துத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஅக்ரஜ்னாஹும். இப்ப அப்படி எல்லாரையும் நாங்கள் வெளியேற்றினோம். இப்ப யாருக்கு இடம் கொடுக்க போறோம்? மூமின்களுக்கு. தலைகீழாக மாறப்போகிறது, ஈமானுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. இப்ப ஃபஅக்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வஉயூன், தோட்டங்கள், அருவிகள், இவைகளை எல்லாம் விட்டும் நாங்கள் ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தையும் நாங்கள் என்ன செய்தோம்? வெளியேற்றினோம். வகுனூஸ், பொக்கிஷங்கள், வமகாமின் கரீம், அழகாக தங்கக்கூடிய இடங்கள், இவைகளை எல்லாம் விட்டும் நாங்கள் அவர்களை வெளியேற்றினோம். இப்ப எங்க வெளியேற்றுறான் அல்லாஹ்? ஒரு இடத்துக்கு கொண்டு போறான். அங்கதான் இவருடைய அழிவு இருக்குதுன்னு இவருக்கு தெரியாது. அப்படியே படையாக போறாங்க. கதாலிக வஅௌரஸ்னாஹா பனி இஸ்ராயில். அல்லாஹ் சொல்றான், இது எல்லாத்தையும் அங்கிருந்து எடுத்து இங்க கொடுத்தோம். இதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. மூமின்களாக இருக்கின்ற பொழுது, ஈமான்ல உறுதியாக இருக்கின்ற பொழுது, எங்க நாங்க கீழிருந்து மேல பார்த்து ஆச்சரியப்படும். இப்படி எல்லாம் வாழ்றாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் வசதிகள் இருக்குது. இல்ல, அந்த வசதியை தருவதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு மிச்சம் நேரம் எடுக்காது. பாருங்க, தான் ரப்பு, தனக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் பெருமை அடித்தவன், எதையெல்லாம் வைத்து பெருமை அடித்தானோ அவைகளை விட்டும் அல்லாஹு தஆலா விரட்டி விடுகிறான். அதை யாருக்கு கொடுக்கிறான்? பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிறான். சரி, இப்ப ஃபஅத்பஊஹும், இவ மறுபடியும் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம், அவர்களை ஈமான் கொண்டவர்கள் ஆரம்பத்தில் சென்று விட்டார்கள். ஃபிரௌன் என்ன செய்கிறான்? பின்தொடர்ந்து செல்கிறான். இப்ப இவன் எப்பொழுது செல்கிறான்னு கேட்டால் காலை நேரத்தில் செல்கிறான். இப்ப காலை நேரத்தில் சென்றவன் அவர்களை அடைந்து விடுகிறான். எந்த அளவுக்குன்னா ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன், இப்ப ரெண்டு கூட்டமும் ஆக்கள் பார்த்து கொள்ற அளவுக்கு கிட்ட போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அங்க இருக்குது, அவன் பின்னால் இருக்கிறான். ரெண்டு பேருமே ஆளுக்கால் பார்த்து கொள்ளலாம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இன்னால முதுரக்கூன், சரி முடிஞ்சு, எங்களை பிடிச்சிடுவாங்க. நாங்க என்ன செஞ்சிட்டோம்? நாங்க ஃபிரௌனுடைய கூட்டம் எங்களை பிடித்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால கல்லா, ஈமானிய உணர்வை, ஈமானிய படிப்பை படித்து கொடுக்கிறார்கள். கால கல்லா, அவ்வாறல்ல, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடன் எனது ரப் இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இப்ப எந்த இடத்துல இருக்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் தொங்கலாகினார்கள் கடல் பக்கம். ஃபிரௌனுடைய கூட்டம் இந்த முஸ்லிம்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அதுக்கு அங்கால தாண்டுவதற்கு இயலாது, கடல் இருக்குது. ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருந்து கொண்டுதான் அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான். என்னது? அன்துரிப் பி அஸாக்கல் பஹர், நீங்க உங்களுடைய கையில் இருக்கிற அந்த தடியால கடல்ல அடிங்கன்றான். ஃபன்ஃபலக், பிரிந்து விடுகிறது. ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், ஒவ்வொரு பிரியும் பெரிய மலை போன்று உயர்ந்து நிற்கிறது. 12 வழிகள் திறக்கிறது. அந்த 12 வழிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அதாவது சிவரு, பெரிய மலையை போன்று இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஅஸ்லஃப்னா சம்மல் ஆகரீன், இப்ப என்ன செஞ்சோம் தெரியுமா? அவங்கள, யார? ஃபிரௌனுடைய கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்கள சமீபமாக்கினோம். உள்ளுக்கு வாங்க. எங்க வாங்க? கடலுக்குள்ள வாங்க. வழி இருக்குது,
கடலுக்குள்ள வாங்க. அப்ப வழி வந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் அந்த வழியினால் சென்று விடுகிறார்கள். வஅன்ஜைனா மூசா வமன் மஅஹு அஜ்மஈன், நாங்க என்ன செஞ்சோம், அந்த வழியால அனுப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினர் அனைவரையும் நாங்கள் என்ன செய்து விட்டோம், பாதுகாத்து விட்டோம். சும்மா அகரக்கனல் ஆகரீன், பின்பு என்ன செஞ்சோம், இவங்களை கடலுக்குள் எடுத்து அவர்களை மூழ்கடிக்க செய்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். சரி, இதுல சூரா யூனுஸ்ல இவனுடைய மரணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இது 90 இருந்து 92வது வசனம் சூரா யூனுஸ். இதுல சொல்கின்ற பொழுது வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயில், நான் ஏன் குர்ஆன் வசனத்தையும் ஓதி உங்களுக்கு சொல்றேன்டா, ஒரு நேரம் நீங்க பார்க்கின்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், ஓதுகின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயில் அல் பஹர், நாங்க பனு இஸ்ரவேலர்களை கடலை கடக்க வைத்தோம். ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன் வ ஜுனூதுஹு பகியன் வ அதுவா, எல்லை மீறியவர்களாக அநியாயம் செய்தவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து இவர்களும் வந்தார்கள். ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், அவன் மூழ்கடிக்கப்படுகின்ற நேரத்தில், யாரு, ஃபிரௌன், கால ஆமந்து, அவன் என்ன சொன்னான்டா, நான் ஈமான் கொண்டு விட்டேன், அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அவனை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று எப்ப சொல்றான், அவன் இறக்க போகிறான், மூழ்கடிக்க போகிறான், அவனுடைய உயிர் போக போகிறது, அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஆள் ஆன இந்த ஈமான் இப்பயா வரணும், எவ்வளவெல்லாம் செஞ்சிட்டு அல்லாஹ் சொல்றான், வகத் அஸைத கபில், இதுக்கு முன்னால நீ எவ்வளவோ வேலையெல்லாம் பார்த்திருக்கிறாய், எவ்வளவோ மாறு செய்திருக்கிறாய், எப்படியெல்லாம் உனக்கு தாவா எத்தி வைக்கப்பட்டது, இப்பொழுதுதான் வரணும் அப்படின்னு அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா கேட்கிறான். சொல்லிட்டு அல்லாஹு தாலா கடைசியாக சொல்கிறான் 92வது வசனத்துல, ஃபல்யோம், இன்றைய நாள், நுனஜ்ஜீக பிபதனிக், உனது உடலை நாங்கள் பாதுகாப்போம், லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, வ இன்ன கஸீர மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், அதிகமானவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை மறந்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இப்போ இதுல ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிமன் ஹல்ஃபக ஆயா என்ற ஒரு வசனம் இருக்குது. ஃபிர்அவுனை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், உனது உடலை உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சியாக நாங்க பாதுகாப்போம். அப்ப இந்த உடலை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதாக சொன்னான். கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாப்பதாக சொன்னானா? கிடையாது. இப்ப இது யாருக்கு சொன்னான்? பனு இஸ்ரவேலர் காட்டுவதற்காக வேண்டி. அந்த இடத்திலே அந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது. ஃபிர்அவுன் மூழ்கடிக்கப்பட்டான் என்ற அந்த செய்தியை பனு இஸ்ரவேலர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுடைய உடலை கரையில் கொண்டு வந்து சேர்த்தான். இப்ப இஜிப்ட்ல இருக்கின்ற பிரமிட்ல இருக்கின்ற அந்த ஃபிர்அவுனுடைய உடல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. மார்க்க ரீதியாகவும் ஆதாரம் கிடையாது, என்னது வேற எந்த ரீதியாகவும் ஆதாரம் கிடையாது. அப்படி ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவும் இல்லை. இது ஒரு பொய்யான ஒரு தகவலாகவே இது காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இன்றைய எங்களுடைய ஒன்றுகூடல் முக்கியமான நோக்கம், முஹர்ரம் மாதத்தில் 9வது நாள் ஆஷூராவுடைய நாள் நாங்கள் நோன்பு நோட்க வேண்டும். அது மிக முக்கியமான சுன்னாக்களில் ஒன்று. அந்த ஒரு நாள் நோன்பு நோட்பது என்பது முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது. அந்த ஒரு நாளோட சேர்த்து நாங்கள் 9ஐயும் 10ஐயும் நோட்பது சுன்னாவாக இருக்கிறது. யாருக்காவது 9 நோட்க முடியவில்லை என்று சொன்னால் 10ஐ தவறவிட்டு விடக்கூடாது என்ற செய்தியுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.